வேதம் சொல்லுகிறபடி அவர்கள் ஆட்டு மந்தையை பாதுகாக்கிற மேய்ப்பர்களாக இல்லாம அவர்கள் ஆட்டு மந்தையிலிருந்து ஆடுகளை கொள்ளையடித்து தின்கிற ஓநாய்களாகவே இருக்கிறார். அதனால அப்படி வர்றவங்களெல்லாம் தன்னுடைய சுய லாபத்துக்காக பயன்படுத்தி கொள்ளுகிற எத்தனையோ தவறான செயல்களும் கூட நடக்கதான் செய்யுது. போதகரிடத்துல போய் அவங்க கேட்பாங்க, இப்படி ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வந்திருக்கு, இதுக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது? நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவர் இத குறித்து என்ன உங்களுக்கு சொல்றாரோ அதை எங்களுக்கு சொல்லுங்கன்னு கேட்கக்கூடிய கூட்டம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவ கூட்டம். ஒரு வகையில இவர்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த மனுஷனை இன்னும் மோசமா கெட்டு போவதற்கு வழி செய்யறாங்க. ஏன்னா இப்படி ஒரு 4 பேர் வந்து கேட்கும் போது அந்த போதகர் என்ன செய்வார், அப்படிலாம் இல்லப்பா, நீ இப்படித்தான் வேதத்தை பார்க்கணும்னு சொல்லி கொடுத்தா இந்த போதகர்கிட்ட ஆவி இல்ல போல, இந்த போதகருக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்ல போலன்னு மனிதர் ரொம்ப ஏளனமா பேசிடுவானேன்றதுக்காகவே இல்லாத காரியங்கள் எல்லாம் இருக்கிறத போல இந்த போதகர்களும் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கணும்.